பார்ப்பது பண்பு முக்கோண சமநிலை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். இந்த முக்கோண சமநிலையை பற்றி பார்ப்போம். Z1 மற்றும் Z2 என்ற ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு modulus of Z1 plus Z2 less than or equal to modulus of Z1 plus modulus of Z2 என பெறலாம். அப்போ Z1 Z2 ஏதேனும் ரெண்டு கலப்பெண்ணை அதோட வெள்ள modulus of Z1 plus Z2 less than or equal to modulus of Z1 plus modulus of Z2 என பெறலாம். இதோட நிரூபணம் தான் பார்க்க போகிறோம். நிரூபணம். இப்போ இது எடுத்துக்கிற சரி. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பண்பெல்லாம் பார்த்துருப்போம். அதில் மாடலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருப்போம்? இசட் பார்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா? அப்போ மாடலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுத போகிற? இது இசட் மாடலஸ் ஆஃப் இசட் இது ஃபுல்லாக இசட்னு சொல்லலாங்களா? அப்போ இசட் பார்னு எழுதலாமா? அப்போ Z1 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z1 ப்ளஸ் Z2 ஹோல் பார். அப்போ Z1 ப்ளஸ் Z2 ஹோல் பாரை Z1 பார் ப்ளஸ் Z2 பார்னு எழுதலாங்களா? இப்போ இதை நம்ம பிரித்து எழுத போகிறேன். அப்போ Z1 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z1 பார் ப்ளஸ் Z2 பார்னு எழுதலாமா? அடுத்தது இப்போ இது ரெண்டு பேருக்கு போகிறேன். அப்போ இது எடுத்து இது ரெண்டுத்தையும் பேருக்கு போகிறேன். அப்போ Z1 இன்ட்டு Z1 பார் ப்ளஸ் Z1 இன்ட்டு Z2 பார். அதே போல் இதை எடுத்து இது ரெண்டு பேருக்கலாங்களா? அப்போ ப்ளஸ் Z2 Z1 பார் ப்ளஸ் Z2 பார். இப்போ இங்கே பாருங்களேன், Z1 Z2 பார் இருக்குது, இங்கே Z2 Z1 பார்னு இருக்குது இல்லையா? அப்போ இதை எப்படி எழுதுறேன்? Z1 பார் ப்ளஸ் Z1 Z2 பார் ப்ளஸ் Z1 பார் Z2 இது ரெண்டு மாற்றி எழுதுறேன் ப்ளஸ் Z2 பார். இந்த Z1 இருந்தானே இந்த Z2 இருந்தானே மாற்றி எழுதுக்கேன். இப்போ இது ரெண்டு சேம் யாருக்குரிய அப்படி தான் இருக்கும். Z1 Z2 பார், Z1 பார் Z2 இங்கே பார் இல்லை இல்லையா? அப்போ இது ஹோல் பார் எடுத்தனா அப்போ Z டபுள் பார் ஈக்குவல் டு Zன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ Z1 Z1 பார் ப்ளஸ் Z1 Z2 பார் ப்ளஸ் இதுக்கு பார் எழுதுகிறேன். அப்போ Z1 Z2 இது Z1 பார் ஹோல் பார். அப்போ Z1 டபுள் பார் Z2 டபுள் பார் போட்டோம்னா இப்போ Z2 டபுள் பார் நம்மளுக்கு என்ன வரும்? Z வச்சிருமா? அப்போ Z1 பார் அப்படியே கிடைக்கும் இல்லையா? அப்போ இதுவும் பாருங்க Z1 Z2 பார். அப்போ Z டபுள் இங்கே Z1 பார் இருக்குது, இங்கே Z2 பார். அப்போ இதுக்கு பார்த்தோம்னா இதே சேம் இருக்கும். Z1 Z2 பார், Z1 Z2 ஹோல் பார் இருக்குது இல்லையா? ப்ளஸ் Z2 பார் ரைட்டா? இப்போ இது நம்மளுக்கு இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பண்பு ரெப்ரசன்ட் மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் Z ஈக்குவல் டு Z ப்ளஸ் Z பார் டிவைட் பை 2ன்னு சொல்லியிருக்கோம். இந்த 2 சைடு கொண்டு வந்தாங்களா? அப்போ 2 ரியல் பார்ட் ஆஃப் Z ஈக்குவல் டு Z ப்ளஸ் Z பார். அப்போ பாருங்க இங்கே என்ன இருக்குது? Z1 Z2 பார் இருக்குது, இங்கே Z1 Z2 பார் ஹோல் பார் இதே சேம் இங்கே இருக்கா? அப்போ இது Z ப்ளஸ் Z பார் அந்த வடித்தில் இருக்கா? அப்போ அதனால் 2 ரியல் பார்ட் ஆஃப் Z எழுதலாமா? அப்போ Z பதில் இங்கே என்ன இருக்குது? Z1 Z2 பார். அப்போ Z1 Z2 ஹோல் பார் ப்ளஸ் 2 ரியல் பார்ட் ஆஃப் Z பதிலாக Z1 Z2 பார் ப்ளஸ் Z2
Z2 பார் இல்லையா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. அப்போ இந்த பண்பு பிரகாரம் நம்ம எழுதிட்டோம் இல்லைங்களா? இப்போ இந்த ரியல் பார்ட் ஆஃப் Z, டூ ரியல் பார்ட் ஆஃப் Z பார், இதுக்கு நமக்கு ரியல் பார்ட் ஆஃப் Z லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Zன்னு சொல்லியிருப்போம். less than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z. அதே போல் Z பாருங்க மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் எழுதுவோம். அதே போல் இங்கே பாருங்க இங்கே Z ஒன்று தானே இருக்கு, இங்கே Z ஒன்று தான் இல்லையா? அப்போ பாருங்க Z பார், அப்போ Z1 பார் எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரியல் பார்ட் ஆஃப் Z1 Z2 ஹோல் Z2 பார் ப்ளஸ் அதே போல் Z2 பார் பார் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் எழுதலாமா? இப்போ மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர். இப்போ தான் நம்ம இதை என்ன பண்ணுறோம், டூ ரியல் பார்ட் ஆஃப் Z மாடுலஸ் ஆஃப் Z எழுத போகிறேன். ஏன்னா இங்கே எல்லாம் மாடுலஸ் வந்துச்சு இல்லையா? அதே போல் இதையும் மாடுலஸ் எழுத போகிறேன். அப்போ இப்படி இந்த மாதிரி ரியல் பார்ட்ல இருந்து மாறும்போது மாறும்போது லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இல்லையா? அப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 அப்படியே தான் இருக்கு. இந்த ரியல் பார்ட் ஆஃப் Z தான் மாடுலஸ் ஆஃப் Z எழுத போகிறேன். அப்போ Z பதில் என்ன இருக்கு? அப்போ Z1 Z2 பார் ரைட்டா ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர். இப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு அப்படியே இருக்கு. இப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இது மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 பிரிச்சு எழுதலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 பார் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர். இப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z பார், இதுவும் பண்புகள் இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு மேலே ஒரு மாற்றலாமா? அப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை பாருங்க எப்படி இருக்குன்னு, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மடியத்தில் இருக்கு. அப்போ இது எப்படி a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் எழுதலாங்களா? அப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 ஹோல் ஸ்கொயர் எழுதுகிறேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம்னா therefore மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி முக்கோண சமநிலை பண்பு என நிரூபிக்கப்பட்டது.